பேர் எண்ணூர் ஜனசேவை. மக்களோட சேர்ந்து நல்லபடியாக வாழணுன்றதுக்கு திருந்தி வாழணும்னு சொல்லி ஐயாட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தோம். கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா உள்ளே போய் பார்த்து பேசுகிறேன், என்னோட லாயர் பார்த்து பேசிட்டு வந்தாங்க. உங்கள் மேலே எவ்வளோ வழக்குகள் இருக்குது? என் மேலே இருந்த வழக்குகள் முக்கால்வாசி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு 4 வழக்கு 5 வழக்கு இருக்குது. என் மேலே என்ன சொன்னாங்க? கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் திடீர்னு இந்த மனமாற்றம்? வீட்டோட இருக்கணும், பிள்ளை குட்டிங்களோட வாழணும். சரியா, இது வரைக்கும் ஜெயில் எடுத்தது போதும் நம்மளுக்கு. சரி, ரொம்ப பாதிக்கப்பட்டாச்சு. இன்னும் பிள்ளைங்களோட வாழணுன்ற ஒரு எண்ணம் தான், வேறு எதுவும் கிடையாது. நிறைய என்கவுண்டர் நடந்துட்டு வரதுனால இந்த ஒரு மாற்றம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மக்களோட சேர்ந்து வாழணும், அவ்வளோதான். நல்லபடியாக இருக்கணும், பிள்ளை குட்டிங்களோட வாழணும், அவ்வளோதான். காவல் நிலையத்தில் சரித்திர பதிவோட குற்றவாளின்னு பேர் வந்துருக்கீங்க. ஆமாம். இப்போ திடீர்னு இந்த மனமாற்றத்துக்கு காரணம் என்ன? இப்போ போலீஸ் அதை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம திருந்தி வாழணுன்றதுக்காண்டி தான் வந்து ஐயாவை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். கன்சிடர் பண்ணுறேன்னு இருக்காங்க. நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். இப்போ திருந்தி வாழணுங்கிற அந்த மனமாற்றம் எப்படி வந்துச்சு? குடும்பத்தோடு வாழணும்ல, சிறையிலேயே எவ்வளோ காலத்துக்கு வாழ முடியும்? குடும்பத்தோடு வாழணுன்றதுக்காண்டி தான் இந்த மனமாற்றம். வேறு நிலுவையில் இன்னும் ஒரு 6 கேஸ் இருக்கும். அவ்வளோதான். ஒரு 50 கேஸ் இருந்துச்சு, முடிச்சாச்சு எல்லாத்தையும். காவல்துறை இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இல்லை, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இல்லை, பாதுகாப்புலாம் அப்படி நான் கேட்கல. நான் என் குடும்பத்தோடு நல்லபடியாக வாழணும், திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்க 2 பேரும், என் ஒய்ஃப் ஒருத்தவங்க, அம்மா வயசானவங்க, அப்பா இறந்துட்டாப்புல. பிள்ளைங்க 2 பேரும் அட்வொகேட் படிக்கிறாங்க. பொண்ணு அட்வொகேட் முடிச்சிருச்சு, சீனியர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் ஃபைனல் இயர் படிக்கிறாப்புல, லா படிச்சுட்டு இருக்காப்புல. ஆமாம், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஏதோ நடந்துருச்சு, அவ்வளோதான். திருந்தி வாழணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம், திருந்தி வாழ்கிறோம். மீடியாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஒய்ஃபுக்கு கார்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கார்மெண்ட்ஸில் பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.